வணக்கம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம போர்ட்ரேட் ஏன் வரைகிறோன்றதுக்கு ரெண்டு மெயினான ரீசன். ஒன்று வந்து போர்ட்ரேட் நீங்கள் சரியாக வரைய தெரிஞ்சதுன்னா வேற எது வேணாலும் ஈஸியாக வரையலாங்க. ஏன்னா முகத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வரைய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேற எது வேணாலும் ரொம்ப ஈஸியாக வரைய முடியுங்க. ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போர்ட்ரேட் ஒர்க், ஆர்டர்ஸ், இந்த மாதிரியான விஷயம்லாம் இனிஷியல் ஸ்டேஜில் பயங்கரமாக கை கொடுக்குங்க. ஈஸியாக உங்களால் ஆர்டர் எடுக்க முடியும், ஈஸியாக சர்வே பண்ண முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை இதிலிருந்து நம்மளால் கணிசமாக பார்க்க முடியும். மற்ற நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸோ இல்லை மற்ற விதமான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். அடுத்து சரியான போர்ட்ரேட் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 7 பார்ட் இருக்குங்க. அந்த 7 பார்ட்டையும் கரெக்டாக தெரிஞ்சு ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எண்ட் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான போர்ட்ரேட் கிடைச்சிடும். அந்த 7 பார்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு ஸ்கல் ஃபார்ம். ஸ்கல் ஃபார்ம்னா என்னன்னா, நம்ம முகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மண்டையோட எலும்பு என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்றத நம்ம ஒரு மனப்பாடமா வச்சுக்கணுங்க. இது ஒரு ஃபார்முலா மாதிரி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்பர்ஸ் என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம், நம்மளால ஈஸியா ஆன்சர் கொண்டு வர முடியும், கரெக்டான ஆன்சர் கொண்டு வர முடியும். மற்றபடி இப்போ ஃபார்முலாவே தெரியாம ஜஸ்ட் அங்க இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் காப்பி பண்ணி அது நல்ல ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் அது ஈஸியா மறக்கடிச்சிடும். ஸோ அந்த ஃபார்முலா நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. நான் அந்த ஃபார்முலான்னு சொல்றது, இப்போ பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து சத்யராஜோட ஃபேஸ் இருக்கு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் டைரக்டரா அந்த கண்ணு, மூக்கு, வாய் அப்படின்றத வரைய கிடையாதுங்க. நான் அவரோட ஸ்கல் ஃபார்ம் எப்படி இருக்கு, எது சென்டர் பாயிண்ட், அதை தான் பார்த்து டிவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ அந்த ஸ்கல் ஃபார்ம் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா மற்ற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. ஸோ ஸ்கல் ஃபார்ம் எப்படி ப்ராப்பரா ஸ்டடி பண்றது, ஒரு ஃபார்ம் உங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வச்சுக்கிறது, இது மாதிரியான லெசனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ செகண்ட், அந்த 7 டாபிக்ல செகண்ட் இருக்கிறது வந்துட்டு காம்போசிஷன். காம்போசிஷன் அப்படின்னா இதை வேற மாதிரி சொல்லணும்னா பிக்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்லலாம். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. இப்போ ஆர்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா +2 முடிச்ச உடனே அவங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, காலேஜ் ஒரு ப்ராப்பரான போர்ட்ரேட் ஸ்டடி பண்ண சொல்லி, அதாவது லைவ் மாடல் உட்காந்துருப்பாங்க, மாடலை பார்த்து வரையணுங்க. ஸோ ஒரு +2 படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும். இப்போ நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், ஃபியூச்சரில் ஆர்டிஸ்ட் ஆகணும், அந்த மாதிரிலாம் எய்ம் இருக்குது அப்படின்னா சின்ன வயசுல இருந்துட்டே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம வரைஞ்சிட்டே தான் இருக்கோம், வரைஞ்சிக்கிறதுக்கு பின்னாடி தேவையான மற்ற விஷயங்கள் இருக்குங்க, விதவிதமான தகவல்கள் இருக்கு. அது அது என்னன்றத தேடி பார்த்துக்கணும். இந்த இந்த காம்போசிஷன் வந்துட்டு இப்படிதான் ஒரு பிக்சரை வரையணும்னு ஒரு வரைமுறை இருக்குங்க. அதை நம்ம அதான் பிரின்சிபல்ஸ் சொல்லுவாங்க, பிக்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபேஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லாண்டிங்கா இருக்கு. தலைக்கு மேலே எவ்வளோ கேப் இருக்கணும், தலைக்கு கீழே எவ்வளோ கேப் இருக்கணும், ஓகே, லெஃப்ட்ல எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், ரைட்ல எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், இதை தான் நம்ம நெகட்டிவ் ஸ்பேஸ், பாசிட்டிவ் ஸ்பேஸ், இந்த மாதிரிலாம் சொல்லி பார்ப்போம். ஸோ காம்போசிஷனுக்கு செகண்ட் லெசன் அடுத்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஸ்கேல்னு சொல்லலாம், ஸ்கேல் அளவுன்னு சொல்லுவோம்ல, ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி நம்ம ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் ப்ராப்பராக மேக் பண்ணணும். இப்போ கரண்ட்லி இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்கல் ஃபார்ம் பண்ணேன். ஸ்கல் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்கல் ஃபார்ம் பண்றதே என்னன்னா காம்போசிஷனும் ஸ்கல் ஃபார்மும் கம்பைன் பண்ணி தாங்க பண்ண முடியும். ஏன்னா எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம காம்போசிஷன் பண்ண முடியாது. ஒரு ஒரு இப்போ ஸ்கல் ஃபார்ம்னா ரேண்டமா நம்ம வரையவும் முடியாது. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நான் அந்த காம்போசிஷனே ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் செகண்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ப்ரொபோர்ஷன். உள்ள இருக்கிற அதாவது கண்ணுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும், மூக்குக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும், வாய்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும், அதெல்லாம் பார்த்து நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதாங்க ப்ரொபோர்ஷன். இந்த ப்ரொபோர்ஷனுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதை ப்ராப்பரா எப்படி ஸ்டடி பண்றது, அந்த ஸ்டடி பண்ணதை நம்மளோட டிராயிங்ல எப்படி அப்ளை பண்றது, அதை எப்படி ரீசெக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இனி வர வீடியோஸ்ல பார்க்கலாங்க. ஸோ ப்ரொபோர்ஷன் 3வது டாபிக். நெக்ஸ்ட் 4th ஒன் என்ன பார்த்தீங்கன்னா லைன் டிராயிங். ஆக்சுவலி முக்காவாசி டிராயிங் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, பிகினர்ஸ் எல்லாருமே வந்து அது டைரக்டா லைன் டிராயிங் தான் பண்றாங்க. நான் ஒரு டீச்சர் தான். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லையும் நிறைய பேருக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன். அவங்க பண்ற மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா,
ஒரே லைன் யூஸ் பண்ணுவாங்க, திக் அண்ட் தின் லைன் யூஸ் பண்ண தெரியாது. இன்னொன்று தேவையில்லாத இடத்துல, அதாவது டார்க் அண்ட் லைட், திக் அண்ட் தின் லைனுக்கும் டார்க் அண்ட் லைட் லைனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. எந்த இடத்துல லைட்டா இருக்கணும் லைனு, எந்த இடத்துல டார்க்கா இருக்கணும், அந்த ப்ராப்பர் வேரியேஷன்லாம் காட்ட மாட்டாங்க. இன்னொன்று லைன்லேயே நிறைய கேட்டகரி இருக்குங்க. அதாவது மறைநிலை லைன் சொல்லுவாங்க, அது இம்ப்ளைட் லைன் சொல்லுவாங்க. இம்ப்ளைட் லைனை கான்டோர் லைன்னா கட் அண்ட் ரைட்டா இதுதான் அவுட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இம்ப்ளைட் லைன்னா நம்ம இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, முக்கால்வாசி நான் பண்ற எல்லாமே இம்ப்ளைட் லைன் தாங்க. இப்போ நான் பண்ற இம்ப்ளைட் லைன் லாஸ்டா உங்களுக்கு விசிபிளே ஆகாது. லாஸ்டா நீங்க பாக்குற லைன் எல்லாமே வந்து கான்டோர் லைனா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஃபைனலா பிக்சரை டெபிக்ட் பண்ணும். இதுதான் அவுட்லைன், இதுதான் ஃபினிஷ்டு ஒன் அப்படின்றது. இந்த இம்ப்ளைட் லைன் வந்து எதுக்காக நம்ம மெயினா பண்றோம் அப்படின்னா, முக்காவாசி மிஸ்டேக்ஸை நம்ம இதுலயே கரெக்ட் பண்ணிக்கலாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுல தெரியும், நான் எரேசரே யூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கிரேட் பென்சில்ஸும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த பிகினிங் ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற டயத்தில் ஒரே பென்சில், அதாவது எவ்வளோ கம்மியாக மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ண முடியுமோ பண்ணணும். ஏன்னா நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த விஷயத்த எப்படி கன்வே பண்ணுறது, அதாவது நம்ம கண்ணால் பார்க்குற விஷயத்த உள்ளே அப்சர்வ் பண்ணி வெளியே கொண்டு வரோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 ப்ராசஸ் நடக்குதுங்க. நம்ம ப்ராப்பராக பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும், அது ஒன்று. அதுக்கடுத்து அப்சர்வ் பண்ண விஷயத்த கிரகிச்சுக்கணும். கிரகிச்சுக்கிறதுனா இது இப்படிதான், இது இதனாலதான் இருக்கு, அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுங்க. 3வது, நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்த திரும்பி பேப்பர்ல கொண்டு வரணும். பேப்பர்ல கொண்டு வர இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல பென்சில்ன்ற ஒரு டூலை வச்சு கிரியேட் பண்றவங்க. நம்ம வரைகிறதுக்கு எவ்வளவோ டூல்ஸ் இருக்கு. ஆனா இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது மினிமம் ஒரே டூலா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் நடந்துடும். ஒரே டூல் அப்படின்னு சொல்றத பார்த்தோன்னா, எல்லாருமே ஒரே டூல் தான் யூஸ் பண்ண முடியும் அட் அ டைம்ல. ஆனா என்னன்னா, பிகினிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கிரேட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 2B, 4B, 6B இந்த மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்க டைரக்டா 8Bயோ 6B பென்சிலோ எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா 8B பென்சில்ல உங்களால மேக்ஸிமம் டார்க்கும் கொடுக்க முடியும், ரொம்ப மினிமம் 2Bல பண்ற அந்த சாஃப்ட்னஸும் 8Bல கொண்டு வர முடியும். இதுக்கு நீங்க டிஃப்ரெண்ட் கிரேட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்க அந்த ஹேண்ட் ப்ரெஷர் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல்லே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வர முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெட்டர் கிரேட் பென்சில், ஒரே ஒரு பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இம்ப்ளைட் லைன் யூஸ் பண்றதுனால நீங்க பாத்தீங்கன்னா, நான் எரேசரே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் பண்ற எல்லா மிஸ்டேக்ஸும் நான் கரெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அடுத்தடுத்து பண்ற டார்க் லைன்னால முன்னாடி பண்ண ப்ரீவியஸ் லைன் எல்லாமே ஹைட் ஆயிடுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, காது நான் வரைஞ்சிருப்பேன். அதுல இந்த லெஃப்ட் சைடு காது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நான் இம்ப்ளைட் லைன் ஆரம்பிச்சது வந்துட்டு டாப்ல இருக்கும் காது. அதுக்கடுத்து செகண்ட் நான் கரெக்ட் பண்ண லைன் வந்துட்டு கீழே டவுன்ல இருக்கும். இந்த மாதிரி தாங்க நம்ம இம்ப்ளைட் லைனோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம டைரக்டா எங்க கரெக்ட் பண்ணணுமோ அடுத்தடுத்த லைன் போடுறப்ப டார்க் பண்ணி, இப்போ ஏன்னா அந்த கீழே இருக்கிற லைன் தான் நான் டார்க்கா பண்ணிருக்கிறனால அதை டாமினேட் பண்ணுது, பழசை விட்டு இது டாமினேட் பண்ணுது. இப்போ இன்னும் அதை நான் மிஸ்டேக் நினைக்கிறேன்னா, வேற இன்னும் கொஞ்சம் டார்க் லைன் போட்டு அந்த கீழே இருக்கிற லைனையும் என்னால மாத்திக்க முடியும். அடுத்து ஓகே, லைன் டிராயிங். ஓகே, இந்த லைன் டிராயிங் வந்து ரொம்ப பெரிய டாபிக்ங்க. இதுக்கும் 4வது ஒரு லெசன் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு லைட் அண்ட் ஷேடோ. ஸோ லைட் அண்ட் ஷேடோ இப்போ 5வது டாபிக் லைட் அண்ட் ஷேடோ. 6வது டாபிக் வந்து டோனல் வேல்யூ. ரெண்டுக்குமே நல்ல வித்தியாசம் இருக்குங்க. லைட் அண்ட் ஷேடோன்றது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வெறும் ஜஸ்ட் லைட் அண்ட் ஷேடோ மட்டும்தான் அப்சர்வ் பண்றாங்க தவிர அதுல இருக்கிற டிஃப்ரெண்ட் டோன் சொல்றது டிஃப்ரெண்ட் டார்க் வேல்யூ, அந்த டிஃபரன்சியேஷன் அவங்க காட்டுறதே கிடையாது. ஜஸ்ட் ரேண்டமா லைட் இருக்கிற இடத்துல லைட் இருக்கும், டார்க் இருக்கிற டார்க் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருப்பாங்க. பட் எந்த இடத்துல எவ்வளவு வேல்யூ கொடுக்கணுமோ அது அங்க இருக்காது. நெக்ஸ்ட், ஸோ லைட் அண்ட் ஷேடோ எப்படி மார்க் பண்றதுன்றதுக்கும் தனி லெசன் இருக்கு. அது 5வது லெசன். அடுத்து 6வது லெசன் வந்துட்டு டோனல் வேல்யூ. ஸோ டோனல் வேல்யூன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டிஃப்ரெண்ட் டார்க் வேல்யூ, அதை எப்படி அப்சர்வ் பண்றது, அப்புறம் எப்படி நம்ம ஆர்ட் ஒர்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த விஷயத்தையும் நான் அடுத்து சொல்றேன். அடுத்தது டெக்ஸ்சர்ஸ் இப்படின்ற இடத்துல இப்போ நீங்க இந்த பிக்சர்லயே பார்த்தா தெரியும், அவர் ஷார்ட்ல இருக்கிற லைனு, ஹேரு, இது எல்லாமே வந்து ஃபைனல் டெக்ஸ்சர்ஸ். நம்ம முன்னாடி இந்த 6 ப்ராசஸையும் ப்ராப்பரா பண்ணியிருந்தா
அதுக்கடுத்து தான் இந்த டெக்ஸ்சர்ல நம்ம ஃபோக்கஸே பண்ணணும். அதாவது சட்டையில எப்படி கோடு வருது, மீசையில எப்படி ஹேர் அந்த டீட்டெயில் இருக்கு, ஹேர் ஸ்டைல் எப்படி ஃப்ளோல இருக்கு. ஏன்னா இந்த டெக்ஸ்சர்ல எவ்வளோ சேஞ்சஸ் வேணாலும் நம்ம கூட்டலாம் குறைக்கலாம் பண்ணலாங்க. ஆனா மீதி இருக்கிற அந்த 6 ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம ஃபிக்ஸடா தாங்க வச்சுக்கணும். அதை வந்து நம்ம கூட்டி குறைச்சி பண்ணோம் அப்படின்னா ஓவரால் அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க, அது எதுவுமே இருக்காது. கேரக்டரே மாறி போயிருக்கும், வேற யாரோ மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனா ஒரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸ் பார்த்த உடனே டெக்ஸ்சரை பார்த்து தான் அட்ராக்ட் ஆவாங்க. ஏன்னா டெக்ஸ்சர் தான் மோஸ்ட் விசிபிள் பார்ட்டா இருக்கும் உங்களோட டிராயிங்ல. மீதி இருக்கிற 6 விஷயமும் இன்விசிபிளா இருக்கும், அப்படி இல்லைன்னா லெஸ் விசிபிள் தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்கல் ஃபார்ம் சரி, காம்போசிஷன் சரி, ப்ரொபோர்ஷனு, லைன் டிராயிங்கு, லைட் அண்ட் ஷேடோ, டோனல் வேல்யூ, இதெல்லாம் வந்து கொஞ்சம் லெஸ் விசிபிளாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. அதான் பில்டிங் கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் போடுற மாதிரி, பேஸ்மெண்ட் யார் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் ஆக்சுவலி அந்த பில்டிங்கை தாங்கி இருக்கிறதே அந்த அந்த பார்ட்டு தான், அது மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க. இந்த 7 பார்ட்டையும் ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த பிக்சரில் நான் அடுத்து என்ன பண்ணுறேன்றதை சொல்கிறேன் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஸ்கல் ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸ்கல் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் காம்போசிஷன், அதாவது ஸ்கல் ஃபார்மும் காம்போசிஷனும் 2 ஒன்றா தான் பண்ணியிருந்தேன். அது என்னோட ஆர்ட் ஒர்க் ஸ்பேஸ் எவ்வளோ, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் வந்து நான் இந்த ஆர்ட் ஒர்க்குக்காகவும் எவ்வளோ ஸ்பேஸ் வந்து பேக்ரவுண்டுக்காக விட போகிறேன், அதை தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப தான் ஸ்கல் ஃபார்மையும் சேர்த்து வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரொபோஷன்றது நான் அப்போ சொன்ன மாதிரி கண் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்க போகுது, மூக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்க போகுதுன்றத ப்ரொபோஷன் பண்ணியாச்சு. அடுத்து லைன் டிராயிங்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கல் ஃபார்முக்கு காம்போசிஷன், ப்ரொபோஷன், இந்த 3 விஷயத்த பண்ணுறதுக்கு நான் வெறும் இம்ப்ளைட் லைன் தாங்க யூஸ் பண்ணேன். அதான் மறைநிலை லைன் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான லைன் மட்டும்தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே பண்ணுற நான் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு அது வந்து கான்டோர் லைன் சொல்ல முடியாது, லைட் அண்ட் ஷேடோன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துல டார்க் இருக்குது, எந்த இடத்துல லைட் இருக்குது, இதை மட்டும் நான் ஜஸ்ட் மார்க் பண்ணிகிட்டே வருவேன். இந்த லைட் அண்ட் ஷேடோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டார்க் ஒரு லைட் மட்டும் வச்சுக்கலாங்க. ஏன்னா எந்த பார்ட்லாம் வந்து டார்க்காக இருக்குது, எந்த பார்ட்லாம் லைட்டாக இருக்குது, ஒரு ரெண்டுக்குமான அந்த வித்தியாசத்தை மட்டும் ஆரம்பத்தில் காட்டினா போதும். திரும்பி லேட்டர் இன்னொரு வாட்டி ஒரு டீட்டெயில் வந்து ஃபுல் டோனல் வேல்யூவோட பண்ணிக்கலாம். இது வந்து பிகினிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஈஸியாக அந்த கேரக்டரை ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும். நம்ம கண்ணில் பார்க்குற விஷயத்த பேப்பரில் நம்ம டைரெக்டாக பார்த்த உடனே ஹெவி டார்க் இருக்கிற இடத்துல ஹெவி டார்க்கு, மீதி எந்தெந்த இடத்துலலாம் டிஃப்ரெண்ட் டோன் இருக்கோ அந்த சேம் டோனை பார்த்து அப்படியே ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் நான் ஓவராலாக இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்க் இருக்கிற இடத்துல டார்க்கு, லைட் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஜஸ்ட் அந்த 2 டோன் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருப்பேன். அந்த மீசை, தாடி, ஈவன் ஹேர் ஸ்டைலில் கூட பாருங்களேன், எங்கெங்கெல்லாம் அந்த ஷேடோ பாட்டு தெரியுதோ அந்த ஷேடோ பாட்டை மட்டும் நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். திரும்பி மீதி இருக்கிற பாட்டு எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஒரு லைட் கலர், ஒரு டார்க் கலர், ஒரு லைட் கலர், ரெண்டை மட்டும் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பேன். டோனல் வேல்யூக்குன்னு தனியாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது இந்த லைட் அண்ட் ஷேடோ மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டோனல் வேல்யூ போகிறப்ப டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டார்க்னஸ் அந்த டோனை வந்து பிரித்து இதில் நான் அப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலி இவர் கிளாஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க பிக்சர்லாம் வரைகிறப்போ நீங்கள் எடுத்த உடனே அந்த ஸ்பெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி டீட்டெயில் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற கண் பொசிஷன் எப்படி இருக்குது அதை அப்சர்வ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. அதை தான் நான் முன்னாடி பண்ணியிருப்பேன். அதை வரைஞ்சதுக்கப்புறம் அது மேலே அந்த ஸ்பெக்ஸை லாஸ்ட்டாக ஒரு அவுட்லைன் போட்டு விட்டா போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கிட்டத்தட்ட அவங்களோட கேரக்டருக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஏன்னா அந்த கிளாஸில் எவ்வளோ சேஞ்சஸ் இருந்தாலும் அதை யாரும் நோட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் கிளாஸோட ஷேப் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குன்னா அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண நம்ம கண்ணு வரைகிறோம் அப்படின்னா அந்த பிக்சர் பார்த்தோன்னே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. ஸோ பெட்டர் ஃபஸ்ட்டு பேஸ் நல்லா வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே கிளாஸ் ஃபைனலாக வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து டோனல் வேல்யூ எப்போ பண்ணுவேன் அப்படின்னா
டோனல் வேல்யூ அண்ட் டெக்ஸ்சர்ஸ் ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி லாஸ்ட்ல தாங்க பண்ணுவேன். ஆக்சுவலி இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த விஷயம் தாங்க டோனல் வேல்யூன்னு சொல்றது. டோனல் வேல்யூ டெக்ஸ்சர்னு சொல்லலாம். எங்கெங்கெல்லாம் ஹெவி டார்க் இருக்கோ, ஆல்ரெடி நான் டார்க் அண்ட் லைட் டிவைட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெவி டார்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இப்போ நான் ரீமார்க் பண்ணிட்டே வருவேன். அவ்வளோதாங்க, இதுதாங்க ஃபைனல் டீட்டெயில். இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும்தான். இன்னும் லெசனே ஸ்டார்ட் பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்கல் ஃபார்ம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டோட்டல் 7 சொல்லியிருந்தேன், அதை நான் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிறேன். ஸ்கல் ஃபார்ம், காம்போசிஷன், ப்ரொபோர்ஷன், லைன் டிராயிங், லைட் அண்ட் ஷேடோ, டோனல் வேல்யூ, டெக்ஸ்சர்ஸ். ஸோ இந்த 7 டாபிக் தாங்க இனி வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். உங்களோட ப்ராக்டிஸ் அவர் வந்து 2 டிவைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஹவர் உங்களுக்கு டெய்லி இருக்குது அப்படின்னா 1 ஹவர் வந்து இந்த மாதிரியான பேசிக்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கும், மீதி இருக்கிற 1 ஹவர் வந்து இப்போ நான் வரைகிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிக்சர் எடுத்து மேபி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தரோட பிக்சர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அந்த ப்ராக்டிஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வரணும். வெறும் நம்ம ஸ்கல் ஃபார்ம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், காம்போசிஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா அது எல்லாத்தையும் ஆர்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியங்க. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் ½ அன் ஹவர், இப்போ மேபி 1 ஹவர் தான் உங்களுக்கு இருக்குன்னா ½ அன் ஹவர் இந்த ஸ்கல் ஃபார்ம், காம்போசிஷன், ப்ரொபோர்ஷன் இதை பற்றியெல்லாம் ஸ்டடி பண்ணாலும், நீங்கள் ஸ்டடி பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ட் ஒர்க் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு வாட்டி பண்ண மிஸ்டேக்கு அடுத்த வாட்டி வராமல் பார்த்துக்கணும். அதான் சேம் மிஸ்டேக் ரிப்பீட் ஆகாமல் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களோட லெவல் அடுத்த லெவலுக்கு, அதாவது உங்கள் கிரேட் அடுத்த லெவலுக்கு போயிடும். ஸோ பெட்டர் ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வர முடியும். ஓகேங்க, அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்கல் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்கல் ஃபார்ம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு போர்ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணுறது, அந்த இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.